இந்த பாரத தேசவாசிக்கும் அனைத்து பாரதவாசிகளுக்கும் வணக்கம். நீண்ட நாள் கழித்து உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் ஆகி போயிடுச்சு. என்ன ரீசன்னா, செமஸ்டர் எக்ஸாம்ஸ் எனக்கு இருக்கிறதுனால அது மட்டும் ரீசன் இல்லை, ஆஃபீஸ்க்கு போக முடியல, ஆஃபீஸ்க்கு போய் ஷூட் பண்ண முடியல, அதனால் வீடியோஸ் போட முடியல. இனிமேல் தொடர்ச்சியாக வீடியோஸ் வரும் என்ற ஒரு உறுதியை உங்களுக்கு கொடுத்தாலுமே, இப்போது எதை பற்றி பேசலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போசிஷன். இந்த INDI அலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு அலையன்ஸ் இருக்கு இல்லையா, நீண்ட நாள் கழிச்சு பேசுகிறோம். இந்த INDI அலையன்ஸ் பற்றி தான் பேசணுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு நெருடலாகவே இருந்துச்சு. ஆனால் பேசி ஆக வேண்டும். ஏன்னா அவங்க இந்த தேசத்திற்கே எவ்வளோ பெரிய ஆபத்தாக இருக்காங்க அப்படிங்கிறது நிறைய உதாரணங்கள். கடந்த 20 நாட்களில் எக்கச்சக்கமான சம்பவங்கள் நடந்தேறிவிட்டது. இந்த 20 நாட்களில் கெஜ்ரிவால் என்றால் யாரென்றே தெரியாத நபர்களுக்கு கூட கெஜ்ரிவால் என்ற பெயர் இப்பொழுது பரிச்சயமாக இருக்குது. அப்படிலாம் இருப்பாங்களா அப்படிங்கிற நிறையா நபர்களுக்கு, இன்னும் மூலை முழுக்கலாம் கிராமம் தோறும் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கெஜ்ரிவால் என்பது அவ்வளோ பரிச்சயமான ஒரு பேராக இருக்காது. இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா டெல்லி அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஷியல் ஆள் அப்படின்னு மட்டும் தான் ஒரு சில பேருக்கு தெரியுமே தவிர எல்லாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த INDI அலையன்ஸினுடைய ஒன் ஆஃப் த மேஜர் பார்ட்னராக இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய சீஃப் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு பெயில் கிடைச்சோடனே இந்த எதிர்கட்சிகள் அடித்த கூத்து இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் அளவே இல்லை அப்படின்னு சொல்லணும். ஏதோ அவர் நிரபராதி என்று கோர்ட் விடுவித்து விட்டதாகவும் இவங்க அப்படி கொண்டாட தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே குற்றமற்றவர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நினச்சி பாருங்க, கெஜ்ரிவால் அவர்களுக்கு பெயில் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என்று பல அரசியல் கட்சி தலைவர்கள் ஜெயிலில் இருக்கும்போது அவங்க ஒரு ப்ரப்போசல் வச்சா அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. இது ஏன் என்று எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? கெஜ்ரிவாலுக்கு மட்டுமே அப்படி என்ன ஸ்பெஷல் கண்டிஷன்? ரீசெண்டாக கூட அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் சொல்லியிருந்தாரு, கெஜ்ரிவாலுக்கு மட்டும் என்ன அப்படி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்டும்போது அதுக்கு என்ன பதிலாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்னா, இலாக்கா இல்லாத அமைச்சர். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் கூட ஜெயிலில் இருக்கும்போது இலாக்கா இல்லாத அமைச்சராக தான் நீதிமன்ற காவலில் இனிமேல் இருக்காரு, ஜுடிஷியல் கஸ்டடியில். அப்படி இருக்கும்போது இலாக்கா இல்லாத முதலமைச்சர் உலகத்திலே இங்கே அது இருப்பார்கள் என்றால் அது டெல்லியில் தான். ஒரு இலாக்கா இல்லாத ஒரு முதலமைச்சருங்க ஃபைல்ஸில் சைன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அவருடைய துணை முதலமைச்சர் மனிஷ் சிசோடியா கிட்ட 18 போர்ட்ஃபோலியோ இருந்துச்சு. 17 முதல் 18 போர்ட்ஃபோலியோ வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மனிஷ் சிசோடியா எங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் எங்க? இப்போ மனிஷ் சிசோடியா எதற்காக ஜெயிலில் இன்று வரை இருக்கார், அவருடைய பெயில் பெட்டிஷன்கள் ரிஜெக்ட் செய்யப்படுகிறது என்ற கேள்விக்கான பதில் என்னவென்றால், மனிஷ் சிசோடியா கிட்ட அவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது, அவ்வளோ ஃபைல்ஸ் அவர் சைன் பண்ணணும். ஸோ பிரைமா ஃபேசி இருக்கு என்று இடி மற்றும் கோர்ட் கருதுகிறது. அதனால இந்த பெயில் பெட்டிஷன் அப்படிங்கிறது மறுக்கப்படுகிறது. ஸோ பிரைமா ஃபேசி இருக்கு அப்படின்னு கருதிதான் நீதிமன்றம் மற்ற யாருக்குமே பெயில் கொடுக்காம மனிஷ் சிசோடியா, சத்யேந்திர ஜெயின் முதற்கொண்டு இன்னும் மற்ற சவுத் குரூப் என்று இந்த கேஸில் லிக்கர் ஸ்கேம், டெல்லி லிக்கர் பாலிசிஸ் கேஸ்லேயே குற்றம் சாட்டப்பட்டு இப்பொழுது சிறையில் இருக்கக்கூடிய பலருக்கும் பெயில் வழங்காமல் இவருக்கு மட்டும் ஸ்பெஷல் கேஸில் பெயில் வழங்குவதற்கான ரீசன் என்ன, இலாக்கா இல்லாத முதலமைச்சர், எந்த ஃபைலையும் இவர் கையெழுத்து போட தேவையில்லை, நேரடியாக எங்கேயுமே இவர் சம்மந்தப்பட்டிருக்க மாட்டார். இன்னுமே ஈடிக்கு கொடுத்த அறிக்கையில் இவர் வீடியோ கால் பேசியிருக்காரு. அந்த வீடியோ கால் ஒரு முக்கியமான ஒரு எவிடன்ஸாக கருதப்படுகிறது. யாருக்கு ஃபேவராக இந்த பாலிசி அவங்க டிராஃப்ட் பண்ணாங்களோ அவங்களோட வீடியோ கால் பேசி இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய ஈடி அவர்களுடைய அறிக்கையில் விட்டுருந்தாங்க. ஸோ உடனே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வெளில வந்தோடனே இந்தியா அலையன்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு ஸ்வீப் அடிச்சு, இவங்க யார் பிரதமர்னு சொல்ல முடியாது, அப்படி யாரோ ஒருத்தர் பிரதமர் ஆக போவதாக இவங்க கொடுக்குற பில்டப் இருக்கு பார்த்தீங்களா. எப்பா அது தமிழக ஊடகங்கள் இந்த இடத்துல நம்ம என்ன பதிவு பண்ண ஆசைப்படுறோம் என்றால், திஸ் இஸ் அ டெஸ்டிமோனி. அதாவது நீதிமன்றங்கள் பாஜகவினுடைய கைப்பாவையாக இருக்கிறது என்று குற்றம் சாட்டுபவர்களுக்கு இது ஒரு சமட்டை அடி. ஏனென்றால் நீதிமன்றங்கள் மட்டும் பாஜகவினுடைய கைப்பாவையாக இருந்திருக்குமே ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எப்படிங்க பெயில் கொடுத்துருப்பாங்க? எலக்டோரல் பாண்ட்ஸ் கேஸில் எப்படி எலக்டோரல் பாண்ட்ஸை அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்ட்டு ரூல் அவுட் பண்ணியிருப்பாங்க, பண்ணியிருக்க முடியாது. எக்கச்சக்கமான கேஸஸ் சொல்லலாம். இப்படி நீதிமன்றம் பாஜகவினுடைய கைப்பாவையாக இல்லை, நீதிமன்றங்கள் சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸ் ஒரு உதாரணம். இன்னும் முக்கியமாக ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஒரு முக்கியமான கருத்தை சொல்கிறாரு. இதுவரை என்னுடைய கெரியர்லேயே தீர்ப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இப்படி தீர்ப்பு கொடுங்க அப்படி தீர்ப்பு கொடுங்க அப்படின்ட்டு இன்ஃப்ளூயன்ஸ் இதுவரை நான் பார்த்ததே கிடையாது, யாரும் என்னிடம் வந்தது கிடையாது, எந்த ஒரு ப்ரெஷருக்கும் நாங்கள் ஆளாகவில்லை அப்படிங்கிறத சீஃப் ஜஸ்டிஸ் சொல்றாரு. இதற்கு மேலேயும் பாஜகவை குற்றம் சாட்டுபவர்கள் அரசியல் காரணங்களுக்காக குற்றம் சாட்டிக் கொண்டே தான் இருப்பார்கள். இப்போ கெஜ்ரிவால் விஷயத்துக்கு வரும். அவர் வெளியில் என்னெல்லாம் பேசுறாரு, மிகப்பெரிய காமெடி. ஒரு ஸ்டாண்டப் கமெடியனுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தகுதியுமே கெஜ்ரிவாலுக்கு இருக்கு. ஏன்னா ஆம் ஆத்மி பார்ட்டியை பற்றி நாங்கள் பேசியே ஆகணும். என்னுடைய கருத்து என்னவென்றால், இருக்கிறதுலேயே மோஸ்ட் டேஞ்சரஸ் பார்ட்டி யாருன்னா காங்கிரஸ் கிடையாது, கம்யூனிஸ்ட் கிடையாது, திமுக கிடையாது, ஆம் ஆத்மி பார்ட்டி தான்.
ஏன்னா இவங்க தான் உலக உத்தமர்கள் மாதிரியும் மற்ற எல்லாருமே அயோக்கியர்கள் மாதிரியும். இப்போ பாருங்க, இப்போ இந்த திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், அவங்க யாருமே நாங்கள் 100% உத்தமர்கள் என்று செல்ஃப் ப்ரொக்ளைம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க ஆம் ஆத்மி மட்டும்தான் ஏதோ ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு பக்கத்து வீடு மாதிரியும் மற்ற எல்லாருக்குமே நியாயம் நீதி என்றால் என்னவென்று தெரியாத மாதிரி மிகப்பெரிய நாடகத்தை நடத்தி, இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன் மிகப்பெரிய மூவ்மெண்ட் நடத்தி அதனுடைய அரசியல் லாபத்தை இவர் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணார். அப்படி ஆட்சிக்கு வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி டெல்லியில் என்ன சொன்னாரு, எனக்கு ஓட்டு போடுங்க, நான் இவர்கள் எல்லாத்தையும் நான் ஜெயிலுக்கு அனுப்புறேன், அதாவது ஊழல் செய்யக்கூடிய அனைத்து ஊழல் பெருச்சாளிகளையும் நான் ஜெயிலுக்கு அனுப்புறேன், எனக்கு ஓட்டு போடுங்க என்று கேட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலை நம்பி ஓட்டு போட்டு டெல்லியில முதல்வராக அமர வைத்த மக்கள் கிட்ட போய் அவர் இப்ப என்ன சொல்றாரு, எனக்கு ஓட்டு போடுங்க, இல்லைன்னா மோடி வந்து இவங்க எல்லாத்தையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாரு அப்படிங்கிறாரு. இன்னொரு முக்கியமான கேள்வி இவர்கள்ட்ட நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, ஏன்னா ஆம் ஆத்மிங்கிற ஒரு பார்ட்டி ஒரு அசுர வேகத்தில் இல்லைனாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மாநிலத்திலையும் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உண்மை. நம்ம சொல்லலாம், கர்நாடகா டெபாசிட் போயிருச்சு, கோவால் கண்டஸ்ட் பண்ணாங்க, அங்கே கண்டஸ்ட் பண்ணாங்க, இங்கே கண்டஸ்ட் பண்ணாங்க, எல்லா இடத்துலையுமே ஊற்றி மூடிட்டு போயிட்டு இருக்கே அப்படின்னு சொன்னாலும் கூட சிறிதளவு அவர்களுடைய வளர்ச்சி என்பது இருந்திருக்கு. குஜராத் எடுத்து பாருங்க, வெறும் 5 வருஷத்துல ட்ரெமெண்டஸ் growth. அங்கே எவ்வளோ எம்எல்ஏ வந்திருக்காங்க பாருங்க ஆம் ஆத்மிக்கு. அப்பேற்பட்ட ஆம் ஆத்மி பார்ட்டியை இப்பொழுதே களையெடுக்கப்பட வேண்டும். ஏன்னா இந்த இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஊழல் 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 என்று 24 மணி நேரம் ஊழலை பற்றி மட்டுமே பேசிட்டு இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களே எந்த ஊழல், யார் செய்த ஊழலை எதிர்த்து இவங்க வந்து அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க, யார் செய்த ஊழலுக்கு எதிராக இவர் அவ்வளோ பொங்கி எழுந்தாரு, அவர் வாயால சொன்னதுதான் காங்கிரஸ் பார்ட்டி. காங்கிரஸ் பார்ட்டியினுடைய ஊழலை ஒழிப்பதற்காக இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன் மூவ்மெண்ட் தொடங்கி ஆட்சிக்கு வந்துட்டு நல்ல காங்கிரஸ்க்கு எதிராக இவங்களே பிரச்சாரம் செய்துவிட்டு டெல்லியில காங்கிரஸ் மிகப்பெரிய ஒரு எதிரியாக சித்தரித்து இப்பொழுது அதே காங்கிரஸோட நீங்க போய் கூட்டணி வைக்கிறீங்கன்னா நீங்களும் ஊழலுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய ஒரு கட்சியாக தான் இருப்பீங்க. எப்படிங்க? அதாவது 12 லட்சம் கோடி அரசாங்கத்திற்கு வருவாய் இழப்பீடு செய்ததாக காங்கிரஸ் மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டு. 12 லட்சம் கோடி எப்படின்னா அண்ணாமலை பேசியிருப்பாரு, 2004 முதல் 2014 வரை இந்த 10 ஆண்டு காலத்துல 12 lakh crore அரசாங்கத்திற்கு வர வேண்டிய வருவாயை தடுத்து நிறுத்தியது யூபி அரசாங்கம். தமிழ்நாடோட பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தான். அப்போ தமிழ்நாடு பட்ஜெட் மாதிரி ஒரு வருட பட்ஜெட் 4 வருடம் இன்டூ 3 into 4 போட்டீங்கன்னா 12, அப்படி 12 lakh crores சுருட்டியதாக குற்றம் சாட்டு இருக்கக்கூடிய நீங்க தான் குற்றம் சாட்டினீங்க. அதாவது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஒரு ஃபேமஸ் ட்வீட், ஒரு ஃபேமஸ் ஸ்பீச் ஒன்று இருக்கும். அந்த கோட்டாலா இந்த கோட்டாலா, கோட்டாலா என்றால் ஊழல், சிடபிள்யூஜி கோட்டாலா, 2G கோட்டாலா, கோல் கோட்டாலா இப்படிலாம் பேசிட்டு இப்படி ஊழல் செய்தவர்களுக்கு உங்களுக்கு ஓட்டா அப்படின்னு கேட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் when will politicians in this country will go to jail அப்படின்னு ஒரு ட்வீட், ஃபேமஸான ட்வீட் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ட்வீட் ஒன்று இருக்கும். அப்படி ட்வீட் போட்டுட்டு அப்படியெல்லாம் பேசிட்டு இப்போது உலகத்தில் நாங்கள் தான் உத்தமர்கள் அப்படின்னு வெளில வந்து என்ன பேசுறது தெரியுமா? அவரு தேர்தல் பிரச்சாரத்துக்காக வெளில வந்தவர் அமித்ஷா தான் அடுத்து பிரதமர் ஆக போறாரு, அமித்ஷாக்கா நீங்க ஓட்டு போட போறீங்க அப்படின்ட்டு ஒரு பிரச்சாரத்தை ஒன்று எடுக்கிறாரு. அடுத்த பிரதமர் அமித்ஷா தான் ஆக போறாரா, நீங்க ஆக மாட்டீங்களா? அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு போல மக்கள் மத்தியில் கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. இஃப் யூ கான்ட் கன்வின்ஸ் தெம், கன்ஃபியூஸ் தெம் அப்படின்னு சொல்லுவாங்க. தே கான் கன்வின்ஸ் பீப்புள். அதாவது இந்த இந்தியாவில் சொல்லக்கூடிய எந்த ஒரு கட்சிக்குமே மக்கள் ஆதரவை பெறக்கூடிய ஒரு திறன் கிடையாது. தே வில் கன்ஃபியூஸ் யூ. அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணும். உங்ககிட்ட இருந்து எப்படியாச்சும் பாஜகவுடைய வாக்கு வங்கியை சிதைக்கணும், பாஜகவுடைய அந்த ஸ்ட்ராங்கான பேஸ் இருக்கு இல்லையா, கொஞ்சமாச்சும் அசைச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதனால தான் அமித்ஷா பிரதமர் ஆக போறாரு, மோடி ஆக மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த அன்நேச்சுரல் அலையன்ஸ், காங்கிரஸ் ஆம் ஆத்மி போன்ற ஒரு அன்நேச்சுரல் அலையன்ஸ் பிடிக்காம டெல்லி பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் ஏதோ லவ்லி அப்படின்னு ஒரு பேர் வரும், அவரு எங்க சேர்ந்திருக்காரு? பிஜேபியில் சேர்ந்திருக்காரு. இந்த ஆம் ஆத்மி கிட்ட போயெல்லாம் எங்களால அலையன்ஸ் வைக்க முடியாது. இன்னும் முக்கியமாக இந்த இடத்துல ஒன்று பதிவு பண்ணியே ஆகணும். முதல்ல டெல்லி பிரதேஷ் காங்கிரஸ் தான் ஆம் ஆத்மிக்கு எதிராக ஒரு வழக்கை தொடுக்குது. ஒரு புகார் கொடுத்ததே டெல்லி பிரதேஷ் காங்கிரஸ் தாங்க லிக்கர் ஸ்கேம்ல. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, இடி அவர் அரெஸ்ட் பண்ணது பாஜகவுடைய தூண்டுதலின் பேர்ல 9 தடவை 10 தடவை உங்களுக்கு சம்மன் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. உங்ககிட்ட உண்மை இருக்கு, நீங்க குற்றமற்றவர் அப்படின்னா ஒரு தடவை இடி அனுப்பிய சம்மனுக்கு நீங்க போய் ஆஜராயிட்டு வந்திருந்தீங்கன்னா இடி உங்களுக்கு எதற்காக அரெஸ்ட் பண்ண, எதனால உங்களுக்கு அரெஸ்ட் பண்ண போறாங்க? நோ வேலிட் ரீசன் இல்லையா? ஸோ இடியினுடைய அரெஸ்ட் அவங்க பண்ணிடுவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு 10 முறை 9 முறை நீங்க அந்த சம்மனுக்கெல்லாம் போகாம டபாய்ச்சிட்டு இப்போது மிகப்பெரிய ஒரு டிராமாவை நகர்த்திட்டு இருக்கீங்க. ரீசெண்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு கேஸ், ஸ்வாதி மல்லிவால் இஷ்யூ அப்படிங்கிற ஒரு இஷ்யூ ப்ளோ போயிருக்கு.
ஆம் ஆத்மி பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு லோக்சபா எம்பி கூட கிடையாது. அதாவது மக்களவையில் அவர்களுடைய உறுப்பினர்கள் ஒருவர் கூட கிடையாது. ஆனால் மாநிலங்களவையில் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் 10 உறுப்பினர்கள் இருக்காங்க. அப்படி அந்த ராஜ்யசபாவில் ஒரு முக்கியமான மெம்பராக இருக்கக்கூடிய ஸ்வாதி மலிவால் அவர்களை அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பிஏ அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வீட்டிலேயே அசால்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஊடகங்கள் பிரஜ்வல் ரேவண்ணா அவர்களுக்கு பொங்கினது மாதிரி ஒரு பொங்கலை இங்கே காட்டலை. பார்த்தீங்கன்னா பிரஜ்வல் ரேவண்ணா அவர்களை இருக்கக்கூடிய அனைவருமே கண்டிச்சாங்க. பிரஜ்வல் ரேவண்ணா பொறுத்த வரைக்கும் 2019 காங்கிரஸ் ஜேடிஎஸ் கூட்டணியில் அவர் எம்பி ஆனார். அப்போதுதான் மிகப்பெரிய அந்த மிகப்பெரிய ஒரு ஸ்கேண்டலை அவர் நிகழ்த்தியிருக்காரு. அவர் கைது செய்யப்பட வேண்டும். லீகலாக அவர் மேலே என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை எடுத்தே ஆகணும். ஊடகங்கள் அதற்கு கொடுத்த வெளிச்சத்தில் கொஞ்சமாவது ஸ்வாதி மலிவால் இஷ்யூ கொடுங்க. ஒரு பெண்ணாலும் இருந்தாலும் சரி, 1000 பெண்களாக இருந்தாலும் சரி, அதற்கு கொடுக்க வேண்டிய வெயிட்டேஜ் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்தே ஆக வேண்டும். அதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால் அப்படி ஒரு நிகழ்வு நடக்கவே இல்லைன்னா ரீசெண்டாக ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய ஸ்டார் ஸ்பீக்கர்ஸ் தேர்தல் பிரச்சாரத்துக்கு என்ற ஒரு லிஸ்ட் வெளியிட்டாங்க. அந்த வெளியிட்ட லிஸ்ட்டில் ஸ்வாதி மலிவால் அவர்களுடைய பேரே இல்லை. ஒரு சிட்டிங் ராஜ்யசபா எம்பியினுடைய பேரே இல்லாமல் நீங்களே ஒத்துக்கிறீங்க பிரைமா ஃபேசி இருக்குது, நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த இந்திய அலையன்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு முக்கியமான ப்ரெஸ் மீட் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் சமாஜ்வாடி பார்ட்டி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் அவர்கள்ட்ட ப்ரெஸ் பீப்புள் கேட்குறாங்க, ஸ்வாதி மலிவால் பற்றி கேட்குறாங்க. அப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் மௌனம் சாதிக்கிறாரு. பக்கத்து இந்த அகிலேஷ் யாதவ் என்ன சொல்கிறாரு, இல்லை இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் நிறையா இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதை பற்றி பேசுவோம். அப்போது இது ஒரு முக்கியமான பிரச்சனை இல்லையா என்பதை ஊடகங்கள் இப்போ பெரிய இஷ்யூ ஆக்கியிருக்க வேண்டும். ஆனால் ஆக்கவில்லை. யாராவது ஆம் ஆத்மி பார்ட்டி தான் உலகத்திலே உத்தமமான பார்ட்டி என்று யாராவது சொன்னாங்கன்னா அவர்களுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணீங்கன்னா, இது வரைக்கும் ஆம் ஆத்மி பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சி ஆரம்பித்த போது அரவிந்த் கெஜ்ரிவாலோட இருந்தது 2 பேர் முக்கியமானவர்கள். ஒன்று யோகேந்திர யாதவ், 2வது பிரசாந்த் பூஷன். இப்போ அந்த 2 பேர் எங்கே? தனிநபர்களுக்காக கட்சி நடத்தி கொண்டு, அதாவது ஒரு சட்ட விதியாக போட்டாங்க, ஒருவருக்கு ஒரு பதவி என்பது அந்த கட்சியில் ஆம் ஆத்மி பார்ட்டியில் 3 வருடங்கள் 2 முறை இருக்கலாம். ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்காக அந்த சட்டமே மாற்றப்பட்டது. பேசிக்கான அந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த பார்ட்டி இருக்கு இல்லையா, அந்த சட்டத்தையே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஒரு சர்வாதிகாரியாக டிக்டேட்டர் அப்படிங்கிறாங்க இல்லையா, ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய சர்வாதிகாரியாக அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காரு. இதுவரை இந்த பொதுக்குழு செயற்குழு ஏதாவது கூடி பார்த்துருக்கீங்களா ஆம் ஆத்மியில்? கிடையாது. அவர் சொல்றது தான். அப்படி ஒரு டிக்டேட்டராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மோடியை பார்த்து டிக்டேட்டர் அப்படின்னு சொல்கிறது தான் மிகப்பெரிய வேடிக்கை. அடுத்த முறை ஆம் ஆத்மி பார்ட்டியை பற்றி யாராவது பேசினாங்கன்னா அவர்களுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறோம். இந்த 4 கட்ட 5 கட்ட தேர்தல்கள் முடிஞ்சிருக்கு, நடக்கவிருக்கு. இன்னும் 3 கட்ட தேர்தல் பாக்கி இருக்கு. அனைத்து ஃபேஸ் பற்றியுமே, எல்லா ஃபேஸ் பற்றியுமே ஒரு விரிவான காணொலி, என்ன எலெக்ஷன் ப்ரெடிக்ஷன் இருக்கு, இந்த ஒப்பீனியன் போலிங் எப்படியா இருக்கு, ஏன்னா எக்ஸிட் போல் அப்படிங்கிறது வெளியிடக்கூடாது, ட்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு, கிரவுண்ட் லெவல் ரிப்போர்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக காணொலியாக உங்களுக்கு கொடுக்கவிருக்கும். அதுவரை சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டே டியூன்ட். வணக்கம்.